ஸோ இன்னைக்கான லெக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ். ஸோ ரே ஆப்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஆப்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் விச் டீல்ஸ் அபவுட் லைட். அந்த லைட்டோடைய ப்ரொபகேஷன் அண்ட் தென் அந்த லைட்டோட இன்ட்ராக்ஷன் and then அந்த லைட் எக்ஸிக்யூட் பண்ற பேசிக் ஃபினாமினாஸ். ஓகே, அந்த இன்ட்ராக்ட் பண்ண ஃபினாமினாஸ் இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆப்டிக்ஸ். அப்ப அந்த ஆப்டிக்ஸை நம்ம டூ மெயின் பிரான்ச்சஸா பிரிக்கலாம். ஒன் இஸ் சைட் டு பி ரே ஆப்டிக்ஸ் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் சைட் டு பி வேவ் ஆப்டிக்ஸ். அப்ப ரேக்கும் வேவுக்கும் என்ன வித்தியாசம்? ரேல மோஸ்டா நம்ம அந்த லைட்டோடைய பார்ட்டிகல் நேச்சர் வந்து எடுத்துப்போம். ஓகே, ஏன்னா மோஸ்டா ஆப்டிக்ஸ் அப்படின்றது டீல்ஸ் அபவுட் லைட் அப்படின்றத சொல்லியாச்சு. ஓகே, அப்போ அந்த லைட்டை பத்தி லைட்டோடைய ப்ரொபகேஷன், இன்ட்ராக்ஷன் அண்ட் தென் அந்த லைட் எக்ஸிக்யூட் பண்ற ஃபினாமினாஸ் பத்தி பார்க்குறோம். அப்போ அந்த லைட்டுக்கு இருக்க நேச்சரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது தான் வில் பி கெட்டிங் ரே அண்ட் தென் வே ஆப்டிக்ஸ். இப்போ ரே ஆப்டிக்ஸ்ல மோஸ்டா வில் பி டிஸ்கசிங் அபவுட் பார்ட்டிகல் நேச்சர் அண்ட் தென் இங்க சேம் ஆஸ் தட் ஆஃப் அதர் வேவ் நேச்சர் பத்தி படிக்கிறது தான். ஸோ இந்த வேவ் நேச்சர் பத்தியே பார்க்கறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் வேவ் ஆப்டிக்ஸ். அப்போ பார்ட்டிகல் நேச்சர்ல லைட் மோஸ்டா ரெக்டிலினியர் ப்ரொபகேஷனை எக்ஸிக்யூட் பண்றதா நம்ம பார்ப்போம். ரெக்டிலினியர் ப்ரொபகேஷனை எக்ஸிக்யூட் பண்றதை பத்தி பார்ப்போம். வேவ் நேச்சர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் தாண்டி தேர் வில் பி a ஃபேஸ் ஆங்கிள். அந்த வேவ் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹாஸ் ஃபேஸ் ஆங்கிள். அப்போ ரே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹாஸ் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் இருக்கு. ஆக்சுவலி டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் இருக்கு, பட் ஆனா என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் இருக்காது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் நோ ஃபேஸ் ஆங்கிள். ஸோ நோ ஃபேஸ். அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரும் இருந்தது அப்படின்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் போத் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபேஸ். அப்போ உங்களுக்கு இங்கே ஃபேஸ் ஆங்கிள் இருக்காது அப்படின்றத மெயின். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஃபேஸ் அப்படின்றது தான் இதோட பேஸ் ஐடியா. ஸோ அப்போ வேவ் ஃபேஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இட் வில் இன்ட்ராக்ட் வித் ஒன் அனதர். ஸோ இன்டராக்ட். ஸோ அப்போ இந்த இன்ட்ராக்ஷனோட ரிசல்ட் நமக்கு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் வில் இன்டர்ஃபியர், it will diffract. So அப்போ interference, diffractions இதோட phenomena இருக்கும் as well as polarization. So polarization takes place. So this is the base idea of ray and wave optics. இப்போ நம்ம இந்த ray optics base idea எடுத்துட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஆப்டிக்ஸோட கிளாசிபிகேஷன், அதுல என்ன ரே ஆப்டிக்ஸ் அண்ட் தென் வே ஆப்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ இந்த ரே ஆப்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரே அப்படின்றத நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பேஸ் ஐடியாவா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ லைட் அப்படின்றது இட் வில் டிராவல் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகும் அப்படின்றது தெரியும். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் ரெக்டிலினியர் மோஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அந்த ரெக்டிலினியர் மோஷனை வச்சு ரே அப்படின்றது என்னென்ன ஒரு வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நீங்க நார்மல் லைன் ட்ரா பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரே. ஸோ நம்ம அந்த வேவ் ஃப்ரண்ட்ஸ் அப்படின்றத லைட் ரேஸ் வந்து டிராவல் ஆகுறது வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நீங்க நார்மல் வரைஞ்சிங்கனாக்கா திஸ் ஆரோ மார்க் இஸ் சைட் டு பி a ரே. ஓகே, அப்போ இந்த ரே அப்போ நிறைய ரேஸ் வந்து உங்களுக்கு டிராவல் ஆகுது. அதாவது குரூப் ஆஃப் ரேஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா மெனி ரேஸ் ஆர் குரூப் ஆஃப் ரேஸ் travel in a straight line. So they are called as what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called as beam அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் வாட் வி ஹாவ் டு கன்சிடர். என்னென்ன ஃபினாமினாஸ்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற சின்ன காம்பனன்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த லைட் எக்ஸிக்யூட் பண்ற மேஜரான ஃபினாமினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இஸ் சைட் டு பி ரிஃப்ளெக்ஷன். ஸோ அங்கே ஒரு மீடியம் கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது சிம்பிள் டேர்ம்ல சொல்றீங்க அப்படின்னாக்கா பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். ஸோ பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன். அப்போ ரிஃப்ளெக்ஷனை ஜெனரலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 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 மீடியம் எடுத்துக்கலாம். அங்கே லைட் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் திரும்ப அதே சைடில் வந்துருச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன். அப்போ நம்ம டயக்ராமேட்டிக்காக காமிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர் அ மீடியம்
ஒரு மீடியம், அதாவது ஒரு சர்ஃபேஸ்க்கும் இன்னொரு சர்ஃபேஸ்க்கும் உங்களுக்கு அந்த ஜஸ்ட் டிஃபரன்ஸ்க்காக. ஸோ அப்போ லைட் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுது, அண்ட் தென் லைட் நம்ம யூஸ்வலாக ரேஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே இந்த பார்ட்ல பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மீடியம்லேயே வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன். அப்போ ரிஃப்ளெக்ஷனை புரிஞ்சுக்க we want 3 terms. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா it is called as incident ray, and then another ray is called as reflected ray, and another ray is called as normal ray. ஸோ இந்த 3 ரேயோட பேஸ் ஐடியா வச்சு நம்ம ரிஃப்ளெக்ஷன்ன்றதை என்ன பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ எங்க உங்களுக்கு லைட் இன்சிடென்ட் ஆகுதோ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ அந்த பர்டிகுலர் ரேக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் இன்சிடென்ட் ரே. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்சிடென்ட் ரே. நார்மல் ரே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு பிளெயின் எடுத்துக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. இப்போ இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனை நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா இந்த லைனுக்கு தான் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லைன். ஸோ அப்போ அது வந்து ஆக்சுவலாக அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இட் இஸ் அன் இமேஜினரி லைன். ஸோ வி ஹேவ் டு ட்ரா இன் டாட்டட் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் லைன் சொல்கிறோம். அப்போ நார்மல் லைன் கூட ஆங்கிள் ஆஃப் ரே மேக் பண்ணுறது தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே மேக் பண்ணுறது தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்புறம் அந்த மீடியம் பட்டு பெண்டான ரேக்கு நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்டட் ரே. அப்போ அந்த ரிஃப்ளெக்டட் ரே மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டாட்டர் லைனுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ரே. ஓகே, ஸோ நார்மல் ரே. ஸோ தீஸ் ஆர் த டயக்ராமேட்டிக் ஐடியா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்போ இங்கே நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் லா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். டூ கன்க்ளூஷன்ஸ் தான் நம்ம 2 லாஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் பேசிக்ஸ் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருந்திருப்போம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். செகண்ட் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரே இருக்குல்ல, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ரே, இந்த 3மே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் பிளெயினில் வந்து லை ஆகும். ஸோ லைஸ் இன் சேம் பிளெயின். ஸோ இந்த சேம் பிளெயினில் லை ஆகிறத நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் லான்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 கன்க்ளூஷன் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனில் இம்பார்ட்டன்டான கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷனா என்ன, லைட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபினாமினா. அது என்னன்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் லைட் போகும்போது பட்டு பெண்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன். அப்போ பெண்ட் ஆகும்போது அங்கே என்னென்ன ரேஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மீடியம்ல ஸ்ட்ரைக் ஆகிற ரே வந்து இன்சிடென்ட் ரேவும், ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் பெண்ட் ஆகிற ரே வந்து ரிஃப்ளெக்டட் ரேவும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு பர்பண்டிகுலர் ரே நீங்க இமேஜினரி ரேவை ட்ரா பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ரே அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த நார்மல் ரே கூட இன்சிடென்ட் ரே மேக் பண்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரிஃப்ளெக்டட் ரே மேக் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்டட் ரே மேக் பண்றது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கான்செப்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிற 2 கன்க்ளூஷன் தான். ஒன் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். Incident, reflected and normal ray all are lies in a same plane. Same plane ஓட கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you just consider a medium. So this is a medium. So this is a normal ray. இந்த black pen வந்து நம்ம incident ரேவா எடுத்துக்கலாம், and then இந்த purple வந்து நம்ம reflected ரேவா எடுத்துக்கலாம். ஓகே, so this is a reflected ray. ஓகே, இப்போ நம்ம கிராஸ் செக்ஷன் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா it should be lies in a same plane, single planeல இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து வேற பிளைன்ல இருக்குன்னு அர்த்தம். இல்லை இந்த மாதிரி பிளைன் இருந்தால் வேற பிளைன்ல. இப்போ நீங்க கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது எல்லாம் ஒரே லைன்ல லை ஆகும்போது இட் இஸ் கால்ட் அஸ் சேம் பிளைன் லாஜிக். ஓகே ஓகே, ஸோ ஃப்ரம் த கண்டினியூஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பேஸா நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன் எங்க டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர்ல மோஸ்ட்டாக ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மிரர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும் ப்ராபபிளி மிரர்ல. ஒரு சர்ஃபேஸ் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரிஃப்ளெக்டிங்காக இருக்கும். அண்ட் தென் ரே வந்து நமக்கு இன்சிடென்ட் ஆகலாம் அட் பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இட் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். அங்கேருந்து நீங்கள் இமேஜினரி பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் லைன். அதை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே. அப்போ அந்த இமேஜினரி லைன் கூட மேக் ஆகிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னும் அக்கார்டிங் டு இதெல்லாம் இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a concept called deviation.
அதாவது அந்த ரேவோடைய பாத் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னாக்கா ரே அப்படின்றது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகி இருந்திருக்கணும். இன்கேஸ் மிரர் அப்படின்றது அங்க இல்லை அப்படின்னாக்கா ரே அப்படின்றது இந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஓகே, அப்போ மிரர் அங்க பிளேஸ் பண்ணதுனால இந்த ரே இப்படி பெண்ட் ஆகி போயிருக்கு. ஓகே, தட் இஸ் பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. அப்போ இட் மீன்ஸ் வாட், அதோட பாத் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பாத் சேஞ்ச், தட் இஸ் ஆக்சுவலா போக வேண்டிய பாத்துக்கும் இப்போ போக இருக்க பாத்துக்கும் உள்ள இருக்க ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா டெல்டா. தட் இஸ் டெல்டா அப்படின்னா என்னன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டீவியேஷன். அப்போ நம்ம சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா. இப்போ நம்ம இந்த டெல்டா தான் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹவு டு கால்குலேட் திஸ்? சிம்பிள் லைன்ஸ் இன் ஆங்கிள் கான்செப்ட் தான் வச்சுங்க. தட் இஸ் இந்த இன்சிடென்ட் ரே போற பார்த்து அப்படியே ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 180 டிகிரி. தட் இஸ் இது சப்ளிமெண்டரி. ஓகே, கம்ப்ளீட் ஆங்கிள் இங்க இருந்து இங்க வரைக்கும் 180 டிகிரின்னு இருக்கும். தட் இஸ் அப்போ டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. தட் 180 டிகிரி இஸ் ஈக்குவலன்ட் டு தட் ஆஃப் என்னென்ன ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஐ இருக்கு in between r and then delta. அப்போ 3 angles இருக்கு in between. That is I, r and then it is delta. ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து அரைஸ் ஆயிருக்கு. இப்போ this is nothing but reflection. So அங்க law of reflection is said to be obeyed. That is law of reflection என்ன தெரியும்? Since we know that angle of incidence is equals to angle of reflection according to law of reflection. படி அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this equation which implies that 180 degree is equals to I plus I or either it is R plus R. That is ரெண்டு கன்வீனியன்ட் ஃபார்மை நம்ம எழுதிக்கலாம். That is plus delta. நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம், நீங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கண்டுபிடிக்க போறோம். அப்போ அந்த ஈக்குவேஷனை டெல்டா ஃபார்முக்கு மாத்திக்கலாம். ஸோ தட் இஸ் 180 is equals to twice of I plus delta. So delta is nothing but 180 minus of twice of I. Okay, so it is 180 minus of twice of I. So since we know that angle of incidence is also equals to angle of reflection, அப்போ இதே ஈக்குவேஷனை we can also express in this manner, or this equation is also equals to it is 180 degree minus of 2 times of r. Okay, எப்படி உங்களுக்கு same as that of 180 minus twice of I இருக்கோ அதே மாதிரி it is also equals to 2 times of r. So these two equations are said to be angle of deviation equation. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா it is the equation for angle of deviation in a reflection. Okay, so this is nothing but an equation for angle of deviation in reflection.